தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். சங்கீதம் 60:12. Through God we shall do valiantly, for he it is that shall tread down our enemies. Psalms 60:12. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே God Goes His Ministry சார்பாக இணைந்து ஜெபிக்கிற ஊழியர்கள், யூடியூப் சேனல் வாயிலாக செய்தியை கேட்கிற ஊழியர்கள் மற்றும் தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார் என்பதை உறுதிப்படுத்துகிறேன். தேவனாகிய கர்த்தருடைய கிருபையினாலே கடந்த 4 மாதங்களை கடந்து வந்திருக்கிறோம். சூழ்நிலைகள் நம்மை எத்தனையோ விதங்களிலே சோர்வுக்குள் படுத்தியிருக்கலாம். ஆனாலும் அவை எல்லாவற்றையும் ஜெயிக்க தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவருடைய கிருபையும் சமாதானமும் பாதுகாப்பும் தயவும் கடந்த 4 மாதங்களில் இருந்தது போல இந்த 5வது மாதத்திலேயும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் இருக்க வேண்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் நம்மை கொண்டு இந்த மாதத்திலே பெரிய காரியங்களை செய்வாராக. தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் ஜெபித்து பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒருவரை நான் வாழ்த்துகிறேன். கடந்த நாட்கள் முழுவதிலும் ஆண்டவர் நம்மை மட்டுமாய் பத்திரமாய் பாதுகாத்து வழிநடத்தி வருகிற மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாக இந்த God Goes மினிஸ்ட்ரியின் தலைமையை வகித்து வருகிற பிரதர் தாமஸ் அவர்கள், அவருடைய குடும்பம், அவருடைய ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதித்து வருகிறார். தொடர்ந்து கர்த்தர் இன்னும் அவருடைய ஊழியத்திலே பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வாராக என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் சற்று நேர தியானத்திற்காக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதியாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்பும் கீழ்பூசு. நமக்கு மிகவும் அறிமுகமான ஒரு பகுதி. தேவனாகிய கர்த்தர் பூமியில் பாவம் பெருகின காரணத்தினாலே பூமியை ஜலத்தினால் அழிப்பதற்கு முன்பதாக தேவனாகிய கர்த்தர் நோவாவை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய குடும்பமும் நீயும் மிருக ஜீவன்களும் பாதுகாக்கப்படுவதற்கு ஒரு பேழையை உண்டு பண்ணென்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பேழை கொப்பேர் மரத்தினால் உண்டாக்கப்படும்படி சொல்லுகிறார். கொப்பேர் மரம் என்றால் அது ஒரு எபிரேய வார்த்தையாக இருக்கிறது. இதற்கு ஒரு அர்த்தம் சொல்லப்படுகிறது. இது பெரும் வெள்ளத்தை தாங்கக்கூடிய ஒரு வலிமை வாய்ந்ததாக இருக்கிறது. என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்டதான ஒரு பயங்கரமான வெள்ளம் முங்கி பயங்கரமாக வருகிற அந்த சூழ்நிலையிலே தேவனாகிய கர்த்தர் எதற்கு கொப்பேர் மரத்தினால் அந்த பேழையை உண்டு பண்ண வைக்கிறார் என்றால், இந்த கொப்பேர் மரம் மிகவும் வலிமை வாய்ந்ததாக இருக்கிறது. இது எத்தனை தண்ணீரில் இருந்தாலும் இது ஒருபோதும் அழிந்து போகக்கூடியதில்லை அப்படி என்பதை தேவனாகிய கர்த்தர் தெளிவாக அறிந்தவராக இருக்கிறார். ஆகவேதான் அதை கொப்பேர் மரத்தினால் உண்டு பண்ணென்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை ஒரு சாதாரணமாக அல்ல உருவாக்கி வைத்திருக்கிறார். எப்படிப்பட்டதான பிரச்சனைகள், எப்படிப்பட்டதான போராட்டங்கள், எப்படிப்பட்டதான மனக்கவலைகள், எப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் நமக்கு எதிராக வந்தாலும்
ஆண்டவர் நம்மை எப்படி வைத்திருக்கிறார் என்றால், ஒரு கொப்பேர் மரத்தை போல நீ அசைக்கப்படாதிருப்பாய், அசைக்கப்பட வேண்டிய தேவையில்லை என்றுள்ள ஒரு மன தைரியத்தை தேவனாகிய கர்த்தர் அங்கே வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஏன் நோவாவை ஆண்டவர் அந்த பேழைக்குள்ளே வைத்திருக்க காரணங்கள், ஒரு சில காரியங்களை நாம் இந்த பகல் வேளையிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் ஒன்று கூட உங்களையும் பலப்படுத்துகிற வார்த்தையாக கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதே 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடு காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்து கொள் என்று சொல்லுகிறார். எதற்காய் ஆண்டவர் இந்த பேழையை உண்டு பண்ண சொல்லுகிறார் என்றால், உயிரோடு காக்கப்படுவதற்காக. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் நம்மை ஆண்டவர் உயிரோடு காப்பதற்காக கர்த்தர் நம்மை இன்றைக்கு வைத்திருக்கிறார். எத்தனையோ பெருவெள்ளத்தை போல பிரச்சனைகள், பெருவெள்ளத்தை போல போராட்டங்கள், அதுதான் வேதம் சொல்ல, தமது சிறகுகளால் அவர் நம்மை மூடுகிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய ஒரு சபை பேழையாக இருக்கிறது. அந்த பேழைக்குள்ள இருக்கிறவர்களை தேவன் அவர்களை உயிருக்கு ஒப்பு கொடுக்காதபடி, சத்துருவின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்காதபடி கர்த்தர் அவர்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்திருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நோவாவுக்கு ஆண்டவர் இந்த கொப்பேர் மரத்தில் ஏன் அந்த பேழை உண்டாக்க சொல்லுகிறதற்கு காரணம் என்னவென்றால், நான் உன்னை உயிரோடு காக்க வேண்டும் என்று கர்த்தர் நோவாவை விரும்புகிறார். நாம் ஆண்டவருக்குள்ளே இருக்கிற போது நமக்கு எதிராக எத்தனை சேதங்கள் வந்தாலும் அவர் நம்மை உயிரோடு காக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவருக்குள்ளே இருக்கிறதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தானியேலை குறித்து நமக்கு தெரியும். சிங்க கெபியிலே போடப்பட்ட போதிலும் அவன் தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கிற ஒரு மனுஷனாயிருந்தான் என்று வேதத்திலே, தவறாமல் ஜெபிக்கிற ஒரு மனுஷன். அப்ப நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நாம் இருக்கிற போது எப்படிப்பட்டதான சிங்க கெபிக்குள்ள நாம் போடப்பட்டாலும் ஒரு உயிர் சேதமும் வராதபடி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற, கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய உயிரை எடுப்பதற்கு சத்துரு வெள்ளு விழிக்கிற இடத்துல நாம் அவருக்குள்ளாக, கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு நோவா கர்த்தரா நியமிக்கப்பட்ட பேழைக்குள்ள இருந்தது போல நாம் நம்முடைய ஆண்டவருக்குள்ளாக இருக்கிற போது எந்த உயிர் சேதத்துக்கும் கர்த்தர் நம்மை ஒப்பு கொடுக்காதபடி ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். 2வது காரியமாக, அதே ஆதியாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசிங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாய் கண்டேன் என்று சொல்லுகிறார். என் தேவனாகிய கர்த்தர் நோவாவை எதற்கு ஒரு பேழை உண்டு பண்ணி அவனை பாதுகாக்க விரும்பினார் என்றால், அவன் நீதிமானாய் இருக்கிறான் என்று ஆண்டவர் கண்டார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் அப்படி பார்க்க விரும்புகிறார். இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவம் நிறைந்த உலகத்திலே, வேதனை நிறைந்த உலகத்திலே, அழுகை நிறைந்த உலகத்திலே, வருத்தம் நிறைந்த உலகத்திலே, கடன் பிரச்சனையின் உலகத்திலே, வியாதி நிறைந்த உலகத்திலே, மனிதர்களால் கைவிடப்பட்ட இப்படிப்பட்ட பலவிதமான சூழ்நிலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை ஆண்டவர் பாதுகாக்கும்படி விரும்புகிறார். தேவன் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த வேளையிலே ஆண்டவர் நோவாவை எப்படி ஆண்டவர் கண்டாரா? அவனை ஒரு நீதிமானாய் கண்டார் என்று வேதம் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம அநேக தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. பார்வையின் மூலம், பேச்சுகள் மூலம், சிந்தனைகள் மூலம், பலவிதமான சூழ்நிலைகள் மூலம் பலவிதமான பாவங்கள் நம்மை மேற்கொள்ளுகிறது. அதனால் என் தேவனாகிய கர்த்தர் இந்த வேளையில இந்த வார்த்தையை கேட்கிற உங்களையும் என்னையும் ஆண்டவர் விரும்புகிறது. எப்படி விரும்புகிறார் என்றால், நான் உன்னை ஒரு நீதிமானாய் காண விரும்புகிறேன் என்று சொல்லி விரும்புகிறார். என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒரு நீதிமானாய் வெளிப்படுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பெருவெள்ளத்தை போல பிரச்சனைகள் வரட்டும், எப்படிப்பட்டதான
வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்தாலும் என் தேவன் ஒருபோது நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில துக்கங்கள் அதிகரித்து கொண்டிருக்கலாம், போராட்டங்கள் அதிகரித்து கொண்டிருக்கலாம், பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு நேரிட்டு வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒன்றை சிந்திக்க வேண்டும். நான் ஆண்டவருக்காய் வாழ்வேன், நான் ஆண்டவருக்காய் நீதி செய்வேன். மனுஷர்கள் நம்மை குற்றப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. நம்ம நல்லது செய்தாலும் இந்த உலகம் நம்மை ஒரு பக்கம் குற்றப்படுத்தும். ஆனால் தேவனுடைய பார்வையில் நானும் நீங்களும் ஒரு நீதிமானாய், தேவனுடைய பார்வையில் உண்மையுள்ள ஒரு மனுஷனாய், ஜெபிக்கிற ஒரு மனுஷனாய், கர்த்தரை ஆராதிக்கிற மனுஷனாய், சபையிலே கூடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு தேவ மனுஷனாய் நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும்போது எப்படிப்பட்ட பெருவெள்ளத்தை போல பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில கடந்து வந்தாலும் தேவன் உங்களை பேழைக்குள்ளே இருந்து பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். மூன்றாவதாக அதே ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கிறது. ஜலம் பெருவெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிட்டு பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டே இருந்தது. என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, மூன்றாவது சொல்லப்படுகிறது பயங்கரமான ஜலம் பெருகி விட்டதாம். இந்த பேழை என்ன செய்து கொண்டிருந்தது? மிதந்து கொண்டே இருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை நேசிக்கிற, ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்கிற பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிற காரியம் தான். எவ்வளவு பெருவெள்ளம் எழும்பி வந்தாலும் ஆண்டவர் உன்னை மூழ்கி போகவே விட மாட்டார். நீ ஒருபோதும் மூழ்கி போகிற கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். எவ்வளவு பிரச்சனைகள் வரட்டும், எவ்வளவு எரிச்சல்கள், மந்திரவாத வல்லமைகள், பிசாசின் கிரியைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், கடன் பாரங்கள், எந்த சூழ்நிலையிலையும் நாம் ஆண்டவரை நம்பி நிற்போம் என்றால், ஆண்டவரை நம்பி நாம் நிற்போம் என்ற ஒரு விசுவாசத்தோடு இல்லைங்க, கர்த்தர் என்னை மிதக்க பண்ணுவார். நான் ஒருபோதும் மூழ்கி போக மாட்டேன். சங்கீதத்திலே வாசிக்கிறோமே, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் மூழ்கி போவதற்கு ஆண்டவர் நம்மை ஒப்பு கொடுக்கிறவர் அல்ல. பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள் எழும்பி வருகிற போதும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை மூழ்கி விடுவதற்கு, ஆண்டவரே நீர் என்னை ஒருபோதும் மூழ்கி விட மாட்டீர். ஆண்டவரே நான் மூழ்கி போக மாட்டேன், நான் மிதந்து கொண்டே இருப்பேன், நான் தொடர்ந்து தேவனை ஆராதித்து கொண்டிருப்பேன், நான் தொடர்ந்து கர்த்தரை உயர்த்தி கொண்டிருப்பேன், நான் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருப்பேன் என்று ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு நிற்போம் என்றால் நாம் மூழ்கி போகாதபடி கர்த்தர் நம்மை மிதக்க பண்ணுவார். ஆமென். நான்காவது காரியமாய் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிற, தேவன் நோவாவையும் அவனோடு பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார் என்று சொல்லப்படுகிறது. என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென். பேழைக்குள்ளே இருக்கிற போது, ஆண்டவருடைய கரத்துக்குள்ளே நாம் இருக்கிற போது, ஆண்டவருடைய சுத்தம் செய்கிற போது, ஆண்டவரை ஆராதிக்கிற போது, சபையிலே கர்த்தரை உயர்த்தி கர்த்தருக்காய் வாழுகிற போது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை நினைத்தருளுகிற ஆண்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களை நினைத்தருளுவார். மனிதர்கள் உங்களை நினைக்காமல் இருக்கலாம், இந்த உலகத்தின் மனுஷர்கள் உங்களை நினைக்காமல் இருக்கலாம், சொந்த பந்தங்கள் உங்கள் வாழ்க்கையில நினைக்காமல் இருக்கலாம். ஆனால் இந்த அருமையான இந்த வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் உங்களை நினைத்தருளுகிற ஆண்டவராக இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் நினைத்தருளுவார். எல்லாரும் கைவிடப்பட்டு நீ கலங்கி நிற்கும் போதும் என் தேவன் ஆகிய கர்த்தர் உங்களை நினைத்தருளுகிற ஆண்டவராக இருக்கிறார். துக்கமான நேரத்தில், ஐயோ என்னுடைய வியாதியில என்னை நினைப்பதற்கு யாருமே இல்லையே, என்னுடைய வாழ்க்கையில என்னை நினைப்பதற்கு யாருமே இல்லை என்று சொல்லும்போது என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆண்டவருக்குள்ளா இருக்கிற போது, பேழைக்குள்ள இருக்கிற தேவ பிள்ளைகளை, சபைக்குள்ளே உண்மையாய் கர்த்தரை ஆராதித்து கர்த்தருக்கு முழு இருதயத்தை திறந்து கொடுக்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் உங்களை பத்திரமாய் பாதுகாத்து உங்களுடைய வாழ்க்கையை நினைத்தருளுகிறவராய் இருக்கிறார். கடைசியாக 5ஆவதாய் ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களுக்காய் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். அதை 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் 8 முதல் 11 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது தெரியும். பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். பூமி எங்கு ஜலம் இருந்தபடியே அந்த புறா தன் உள்ளங்கையை வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையின் அவனிடத்தில் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க 11வது வசனம். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து
வந்து சேர்ந்து இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிட்டு என்று அறிந்தான். என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த புறாவை குறித்து புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் ஆமென் ஹல்லேலூயா, இயேசுவானவர் ஞான ஸ்நானம் எடுத்து கரையேற போது ஆமென் பரிசுத்த ஆவியானவரை போல புறாவின் வடிவத்தில் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுகிறதை அங்கே பார்க்க முடியும். என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய கருத்தில் இருக்கிற பிள்ளைகளை, ஆமென் இங்க பாருங்க, நோவா பேழையில் இருந்து அனுப்பினது ஒரு புறாவை குறித்து சொல்லப்படுகிறது. அது ஆமென் அது எல்லாவற்றையும் நேர்த்தியாய் சரியான நேரத்தில் அவனுக்கு அதை வெளிப்படுத்தி காட்டுகிறது. கர்த்தருடைய கருத்தில் இருக்கிற பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தி காட்டுவார். ஆமென் ஒலிவ இலையை எடுத்துக்கொண்டு தண்ணீர் வற்றி போய்விட்டது என்று சொல்லி கொண்டு காட்டப்படுகிறது. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள், இந்த ஒலிவ இலையானது ஒருபோதும் ஆடி போகிறதில்லை. எவ்வளவு தண்ணீரில் நின்னாலும் ஆடி போகிறதில்லை. ஆமென் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் ஆமென் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நம்மையும் ஆண்டவர் ஒரு மர கண்டுகளை போல வளர பண்ணுவார். நாம் பரிசுத்த ஆவியானவர்களை நடத்தப்படுவோம். பேழைக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு ஒரு பாதுகாவல் ஆண்டவர் அவர்களை நினைக்கிறார். கர்த்தர் அவர்களை வழி நடத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து அந்த பரிசுத்த ஆவியானுடைய கருத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை கேட்கிற தம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து நடத்துவீராக. ஆண்டவரே, நம்முடைய கருத்தில் இருக்கிற பிள்ளைகளை நீர் பத்திரமாய் பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற மிகுந்த பாரத்தோடு கண்ணீரோடு மிகுந்த வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்துக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் அவர்களை வழி நடத்துவீராக. துக்கம் சந்தோஷமாய் மாறும்படி ஜெபிக்கிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்து தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் 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 ஆமேன். உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். உன்னதரே இயேசையா, பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன். வசனம் தியானித்து அகமகிழ்வேன். உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன். உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன். எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். உன்னதரே இயேசையா, பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன். வசனம் தியானித்து அகமகிழ்வேன். உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன். உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன். எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை.